பாஜக அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயம் பண்ணாதான் நாம சாப்பிடவே முடியும். நண்பர் எல்லாம் சொன்னாரு, நெல்லுன்னு எழுதி வச்சா பிரிண்ட் அவுட் போட்டு சாப்பிட முடியுமா? நாம சுதா ஆம் ஆத்மி கட்சி, அதாவது பிஜேபி அரசானது ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 10 மாத காலங்களில் 11 அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளார்கள். இந்த 11வது அவசர சட்டம் தான் இந்த நில கையகப்படுத்துதல் மசோதா திருத்தமாகும். 9 திருத்தங்களை மேற்கொண்டு நேற்று முன்தினம் மக்களவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே விவசாயிகளினுடைய நலன்களை பாதிக்கும் வகையில் மீத்தேன் எரிவாயு திட்டம், கெயில் திட்டம், நியூட்ரினோ அணு ஆய்வக திட்டம் மற்றும் மணற்குவாரிகள் என்று பல வகையில் விவசாயிகளின் நலன்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேலும் விவசாயிகளினுடைய நலனை பாதிக்கும் வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இன்றைக்கு நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக பல்வேறு கண்டன போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தலைமையில் இன்று கண்டன பேரணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டன போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்திலும் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட தன்னார்வர்களுடைய பங்குதலோடு இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.